அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல் குர்ஆனை ஒரு வசனத்தை ஓதி படித்து அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படைப்பினையை பெற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற வசனம் சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய 58வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். இந்த வசனத்தில் வல்ல ரஹ்மான் தன்னை பற்றி ஒரு முக்கியமான பண்பை பதிவு செய்கிறான். அது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்க சொல்லுகிறான் இந்த ஆயத்தில். எப்படி? அலம் தர அன்னல்லாஹ யாலமு மாஃபிஸ் சமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானங்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பூமியில் இருக்கிற அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? நீ சிந்தித்து பார்க்கலையா? அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மா யக்கூனு மின் நஜ்வா சலாசத்தில் இல்லாஹுவ ராபிஉஹும். நீங்கள் ஒரு சபையில் 4 பேர்கள் இருந்து கொண்டு ரகசியம் பேசும் பொழுது 5வதாக அல்லாஹ்வும் அங்கே இருக்கிறான். வலா ஹம்சத்தின் இல்லாஹுவ சாதிசுகும். 5 பேர்கள் சேர்ந்து கொண்டு ரகசியம் பேசும் பொழுது 6வதாக அவன் இருக்கிறான். வலா அதுனா மின் தாலிக்க வலா அக்ஸர இல்லாஹுவமாகும். இதைவிட குறைவாக இருந்தாலும் சரியே, 2 பேர் 3 பேர் அல்லது இதைவிட அதிகமாக இருந்தாலும் அப்படி ரகசியம் பேசும்போதெல்லாம் உங்களோடு அந்த நபரோடு சேர்த்து அவனும் இருக்கின்றான். ஏன்? ஹுவ மாக்கும் ஐனமா குன்தும். ஹுவ மாகும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கு இருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்று வேறு ஆயத்திலும், இந்த ஆயத்தில் ஹுவ மாகும் ஐனமா கானோ, அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். சும்ம யுனப்பிஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா. மறுமை நாளன்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி கண்டிப்பாக அவன் எல்லோருக்கும் சொல்ல இருக்கிறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறான். என்னது? மனிதர்களை ரகசியம் பேசினாலும் சரி, அல்லது தனிமையில் இருந்தாலும் சரி, அல்லது கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் எந்த மூலை முடுக்கள் இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் செய்கின்ற விஷயத்தை நுட்பமாக அறிகிறான். ஆகையினால் நீங்கள் என்ன நினச்சிடாதீங்க, நம்ம ரகசியம் பேசுகிறோம், அந்த ரகசியம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ரகசியம் பேசினால் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்கன்னு அர்த்தம். இங்கே மோசடி பண்ணுவதற்காகவோ மற்ற மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவோ கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ரகசிய ஆலோசனை பண்ணினாலும் சரி, அதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், அங்கெல்லாம் உங்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அதை பற்றி உங்களுக்கு மறுமை நாளில் கண்டிப்பாக சொல்ல இருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு. ஏன் இந்த இடத்தில் இதை பதிவு செய்கிறான் என்று சொன்னால், மற்ற மதங்கள் அவர்களுடைய கொள்கை இது கிடையாது. மற்ற மதங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், கடவுளுக்கும் அவர்களுக்குமான நெருக்கம் இல்லை,
கடவுளை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஸ்பெஷலாக ஒரு தகுதி வேண்டும். அல்லது அவர்கள் என்ன நினைத்து வைத்திருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு சில பாஷைகள் மாத்திரம்தான் தெரியும், சமஸ்கிருதம் தான் தெரியும். அந்த சமஸ்கிருதத்தை யார் படித்திருக்கிறார்களோ அதுதான் கடவுளுடைய பாஷையாக இருக்கிறது. அந்த சமஸ்கிருதத்தை எல்லோரும் நீங்கள் படிக்க முடியாது. அதை குறிப்பிட்ட ஜாதியினர்கள் மாத்திரம்தான் படிக்க முடியும். அதுக்கு சில தகுதிகள் வேண்டும். ஆகையினால் நாங்கள் தான் அந்த சமஸ்கிருதத்தை படித்திருக்கிறோம். அதனால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவைகளை அவனிடத்து கடவுள்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சில பேர் கொள்கையை வைத்திருக்கிறாங்க. அது பெரும்பாலும் அதான் காரணம். பெரும்பாலும் நம்மளே என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்குமான டிஸ்டன்ஸ், தூரம் இருக்குல்ல, இடைவெளி, அது ரொம்ப தூரமாக நினைக்கிறார்கள். கடவுளை அடைவதாக இருந்தால் தகுதி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், எந்த தகுதியும் யாருக்கும் தேவை கிடையாது. அல்லாஹ்வோடு பேசுவதற்கும் அல்லாஹ்விடத்தை துவா செய்வதற்கும் எந்த தகுதியும் யாருக்கும் தேவையில்லை. பேச தெரியணும், அவ்வளோதான். மனதால் அல்லாஹ்ட்ட கேட்க தெரியணும், அவ்வளோதான். அல்லாஹ்ட்ட நெருக்கம் ஏற்படுத்துவதற்காக அந்த கலை தெரிய வேண்டும், அவ்வளோதான். யார் வேண்டுமானாலும் யாருடைய உதவி இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் மனதோடு பேசலாம். அந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருப்பதாக அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். இதனால் என்ன ஏற்படுகிறது சமுதாயத்தில் சொன்னாக்கா, பெண்களுக்கு ஏற்படுகிற தீங்கு இருக்கா இல்லையா? அந்த பெண்கள் ஏன் போய் சாமியார்கிட்டையும் இன்னும் பல பெரியார்கிட்டையும் காலில் விழுவுறான் போயின்னு சொன்னாக்கா, அவர்களை கடவுளாக கருதுகிறார்கள். அல்லது கடவுளுக்கும் இவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஆகையினால் இவர் தவறு செய்யாதவர் என்று சொல்லி நம்பி தான் பெண்கள் பல பேர்கள் தங்களுடைய மானத்தை இழக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறார்கள் உலக அளவில். காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு கடவுளுடைய தன்மை தெரியவில்லை. அதனால்தான் இப்படி வழிகேட்டில் போய் கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த பக்கம்தான் அப்படி இருக்குது. அவர்களுக்கு கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் இருக்கிறது, கடவுளை பற்றி சரியாக விளங்கவில்லை, அது விட்டுருங்க. நம்ம இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய, முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான நெருக்கம் இவ்வளவு கிட்ட இருக்குது, அருகாமையில் இருக்கிறது என்ற விஷயம் தெரியாமல் தான் இங்கேயும் போய் அவுலியாக்கள், தர்காக்கள் என்று சொல்லி தங்களுடைய தேவைகளை அங்கே போய் கேட்கிற மாதிரி வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். ஒரு கூட்டம் வழிகேட்டில் போய் கொண்டிருக்கிறது, அதுக்கு கொள்கை ரீதியாக எந்த விஷயமே தெரியாது. இன்னொன்று, அல்லாஹ்வை நம்ம ஒழுங்காக புரியாமல், அல்லாஹுடைய பண்புகளை ஒழுங்காக விளங்காமல், அல்லது அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை ஒழுங்காக வாசித்து அர்த்தத்தை தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால இவர்களும் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்படுகிற தீமைகளின் போதெல்லாம், தீங்குகளின் போதெல்லாம் நாம் அவர்கிட்ட போய் கேட்டு அங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி வைத்து கொடுத்தா அங்கே போகிறாங்க பெண்கள் அதிகமாக, ஆண்கள் போகிறாங்க. வருடங்கள் அங்கே விழா எடுக்கிறாங்களா இல்லையா? எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த கருத்தை அந்த மக்கள் மத்தியில் திரித்து அதன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? காரணம் என்ன? இது போன்ற வசனங்களை தெளிவாக படிக்காததான் காரணம். இது போன்ற வசனங்கள் மாத்திரம் இல்லை, அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் மிக முக்கியமான பண்பாக, நான் உங்களோடு அருகாமையில் இருக்கிறேன், நீங்கள் நினைப்பதையெல்லாம் நான் செவியே இருக்கிறேன், நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, வெளிப்படையாக பேசுகிறீர்களோ அதையும் அறிகிறேன், எதை நீங்கள் மறைக்கின்றீர்களோ அதையும் அறிகிறேன். இன்னல்லாஹ் யாலமுல் ஜஹர வமா யஹ்ஃபாங்கிற இந்த ஆயத்து பல இடங்களில் பதிவு செய்கிறான். வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறீங்களே அதையும் எனக்கு தெரியும், உள்ளத்தில் ஒரு திட்டம் போடுறீங்களே அதுவும் தெரியும், ரகசியமாக பேசுகிறீங்களே அதுவும் தெரியும், வெளிப்படையாக பேசுகிறீங்களே அதுவும் தெரியும். நீங்கள் கொசமசான 4 பேர் சேர்ந்து பேசினாலும் சரி, 5 பேர் சேர்ந்து பேசினாலும் சரி, கூட்டாக சேர்ந்து பேசினாலும் சரி, அங்கெல்லாம் நான் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுதுமே தனிமையில் இல்லை, நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சகல வல்லமை உடைய அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னை பற்றி இப்படி சொல்லிக் கொள்கிறான். அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதனுக்குமே தனிமை என்பதே கிடையாது. மார்க் அடிப்படையில் நான் சொல்கிறேன். சில பேர் என்ன நினச்சி கொண்டிருக்கோம், நம்ம சாதாரணமாக கூட்டமாக இருந்தால் நம்ம தப்பு செய்ய மாட்டோம், தனிமையில் இருக்கும்போது தப்பு செய்வதற்கான அந்த எண்ணம் வருதா இல்லையா? அப்போ வரும்பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மாத்திரம் தனியாக இல்லை, உன்னை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு உன்னை பாதுகாப்பதற்காக மலக்குகளை ஏற்பாடு செய்து வந்திருக்கிறேன். நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குகள் உன்னோடு இருக்கிறார்கள். நீ வெளியே சென்றால் பாதுகாப்பதற்கான மலக்கு வைத்திருக்கிறேன். அதற்கு பிறகு உன்னை உயிரை எழுப்பதற்கான மலக்கு நம்மள்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட மலக்குகள் வகையிலே கிட்டத்தட்ட 5 பேர்களுக்கு மேல் நம்மளோடய இருக்கிறாங்க. எப்போ நம்மளோட உயிரை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அல்லாஹ் எடுத்து விடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான மலக்கு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதில் சூரத்துல் நம்ம சஜ்தாவில்
நிறைய இடங்கள்ல இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மலக்கு உயிர் எழுப்புவதற்காக இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி தனிமை நம்மளுக்கு கிடைக்கும்? அப்போ தனிமைகளை தப்பு செய்ய போதெல்லாம் தப்பு செய்ய தூண்டும் போதெல்லாம் நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், முதல் பாயிண்ட். அதற்கு பிறகு நம்மோடு மலக்குகள் இருக்கிறார்கள். மனிதர்கள் விட அதிகமாக நம்மை தெரிந்தவர்கள் அவர்கள். நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அறிந்தவர்கள் அவர்கள். நாம் செய்கிற தீமைகளை பதிவு செய்கிறார்கள், நன்மைகளையும் பதிவு செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தனிமை என்பது நம்முடைய மார்க் அடிப்படையில் யாருக்குமே கிடையாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆனால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், தனிமையில் இருக்கும் பொழுது நாம் தப்பு செய்யலாம், பப்ளிக்காக இருக்கும் போதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறோம். ஏன்? யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்கே இருந்தால் அதான் எல்லாம் சொல்கிறான், ஹுவமாக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கே இருக்கும் போதும் எங்கே இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் உள்ளத்தில் வரும் பொழுது தான் அல்லாஹ் ஒருவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். அதற்கு பிறகு தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம், தவறு செய்ய தூண்டுகிற சைத்தானுடைய செயல்கள் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளத்தில் வரும். அப்போ நம்ம தீமையான செயலை விட்டு ஒதுங்க ஆரம்பித்துடுவோம், அல்லாஹ்ட்ட அழுக ஆரம்பித்து விடுவோம், அல்லாஹ் விட்டு துவா செய்ய ஆரம்பித்து விடுவோம். அதற்காகத்தான் அல்லாஹ் பல இடங்களில் நீங்கள் தனியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்கப்பா, எப்பயுமே நீங்கள் தனியாலாம் கிடையாது என்று சொல்லி ஆணித்தரமாக பல கருத்துக்களை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அதற்கு பிறகு எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கின்ற அளவிற்கு உள்ள தூரத்தில் தான் இருக்கிறேன், எட்டு தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி, உனக்கு இடையில யாருமே வந்து விடக்கூடாது, ஏன்னா நான் தான் உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்து உலகத்தில் வாழ வைத்திருக்கிறேன், என்கிட்ட தான் வரப்போகிற என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் இதில் பதிவு செஞ்சு தான் சொல்கிறான். கண்டிப்பாக மறுமை நாள் என்று நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் நான் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் என்று உணர்த்துவதன் மூலமாக இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இந்த ஒரு ஆயத்தில் நம்மளுக்கு விளங்குகிறது. அதுக்காக தான் குரானை படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். குரானை படிக்கணும், அதை ஓதணும், அதை அர்த்தத்தை விளங்கணும், அதை படிக்கணும், சிந்திக்கணும்னு ஏன்னு சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு ஆயத்தை படித்தாலும் அந்த ஒவ்வொரு ஆயத்திலும் பொக்கிஷங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் உள்ளே இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். நாம் செய்கிற தவறுகளை விட்டு விலகுவதற்கு அதுதான் ஒரு சான்ஸாக அமையுமே தவிர மற்ற எந்த அறிவுரைகளும் நமக்கு பயன் தராது. ஆகையினால தான் குரானை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், விளங்குங்கள், சிந்தியுங்கள், நம்மிடத்திலே இருக்கிற தவறுகளை கலைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக் பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம